அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கோபமே வருமோ, காமமே வருமோ, கொடிய மோகங்களே வருமோ, சாபமே அணைய தடைமதம் வருமோ, தாமதப்பாவி வந்திடுமோ, பாவமே புரியும் லோகமே வருமோ, பயனில் ஆச்சரியம் வந்திடுமோ, தாவ அகங்காரமே வருமோ, என்றைய நான் தளர்ந்ததும் அறிவாய். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வள்ளலார் கேட்கிறாரு, கோபம் வந்தாலுமே அழிஞ்சிடுமே, சினம் வந்தாலுமே அழிஞ்சிடுமே, காமம் வந்துருச்சுன்னா போச்சு, எல்லாமே போச்சு. காமம் வந்தால் அதுதான் சொல்ல, காமம் மகட்டிய தூயனடி சிவகாமநேய சௌந்தரியடின்னு சொல்கிறாரு. அப்போ காமத்தை வரவே கூடாது. காமன்றது அணுத்தனையும் வரக்கூடாது, கோபம்ன்றது அணுத்தனையும். காமமும் கோபமும் நம்மளை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால காமமே வருமோ, கோபமே வருமோ, கொடிய மோகங்களே வருமோன்றார். சாபம், அடுத்தவங்களோட சாபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோமோ, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அடுத்தவங்க சாபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. தாமதப்பாவி வந்துடுமோ என்றார். பாவமே புரியும் லோகமே, பாவத்திலேயே கடந்த பாவத்தையே நம்ம செஞ்சுட்டா எப்படி நம்ம லோகமே வருமோன்றார். பயனில் ஆச்சரியம் வந்துடுமோ, தாவ அகங்காரம் வருமோ, என்றைய நான் தளர்ந்ததும், ஐயோ இதெல்லாம் வருமே, நான் இதை எப்படி மனசை தளர்ந்து போய், இது உனக்கு தெரியும், நீ அறிவாய் என்றார். எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் காமம் மதங்கள் அகங்காரத்திகள் என் கருத்தினில் உற்றபோதெல்லாம் நாமம் ஆர் உள்ளத்தோடையவோ, நான் தான் நடுங்கிய நடுக்கம் நீ அறிவாய். சேமமார் உலகில் காமமாதிகளை செறிந்தவட்டங்களை கண்டு ஆமை போல் ஒடுங்கி அடங்கினேன், அதுவும் ஐயனின் திருவுளம் அறியுமே என்றார். காமம் ஆங்காரம் மாதிகள் கருத்தினில் உற்ற போதெல்லாம், அந்த கருத்தில் காமமும் கொடிய ஆங்காரம், நான் தான் பெரிய ஆளு, நான் தான், என்னோட யாரும் பெரிய ஆள் வளர்த்தல இல்லை, அந்த அகங்காரம் அது வந்துடுச்சுன்னா என்ன செய்யும், எல்லாமே போயிடும். நாம தான் பெரிய ஆள், ஆனால் நாம் சின்ன ஆள் தான், நம்ம துரும்பு தான். அப்படியே நம்மளை நம்ம காட்டிக்காமல் அடங்கி இருந்தோம்னா வச்சுங்களேன், ஐயோ அப்போதான் இறைவன் வெளிப்படுவார். அருட்பெருஞ்சோதி அந்த வெளிப்படணும்னா நம்ம அகங்காரத்தை விடணும். அதுதான் ஐயா இறைவன்கிட்ட போய் கேட்குறாரு. கேட்கும்போது ஐயா சொல்கிறாரு, உன்னோட அகங்காரத்தை விடுன்றார் வள்ளலார். அருட்பெருஞ்சோதி ஆண்டார்கிட்ட கேட்கும்போது அகங்காரத்தை விடு, நீ நானும் ஒன்றானோன்றார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட அகங்காரத்தோடு இறைவனா அவர் ரெண்டு பேருமே ஒன்றாயிடுறாங்க. அதுதான் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, சாபமே அணைய தடைமதம் வருமா, எப்போ பாரு சாபமே, நம்ம சாபத்துக்கு ஆளாகணும்னே தடை, எல்லாத்துக்கும் தடை வரும். தடைமதம் வருமா, ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா 4 ஸ்டெப்பு கீழே விழுந்துடுறோம், நம்ம இறங்கிடுறோம். எல்லாருக்குமே உள்ளது தான். அடுத்த ஸ்டெப்பு நம்மளால எடுத்து வைக்க முடியல. பணம், காசு, பொருள், இதுக்கு மேலே ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஆண்டவனோட அருளாலே தான் நம்ம பெற முடியும். அந்த காசு பணம் கூட ஆண்டவனோட அருளால் தான் நமக்கு கிடைக்கணும். அது கூட தடைமதப்பாவி வந்துடுமா, நம்ம வாழ முடியாத நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளும். ஏன்னா நிறைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சதுனால தான், நான் அனுபவித்ததுனால, என்னோட அனுபவம் தான் என்னை இந்த அளவுக்கு பேச வைக்குது. அப்போ அந்த கஷ்டங்கள்லாம் வரும்போது என்னால் ஏற முடியாது. துன்பம் எப்போ நம்மளை துன்பம் சூழும் அப்படின்னு இருக்கும். கெட்ட மக்கள் உள்ளே இருக்கிறது நமக்கே தெரியாது, என்னதான் நடக்குது நமக்கே தெரியாது. அதனால தான் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நம்மளை சூழுது. அது எல்லாமே போனால் இறைவன்கிட்ட தான் நம்ம கேட்கணும், அருளை கொடுங்கய்யா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எனக்கு அந்த அருளை கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும், மனசார கேட்கணும். அப்போ இதெல்லாம் வரும். இறைவனோட ஐக்கியமாகிறதுக்கு இதெல்லாம் தடையாக நம்மளை தடுக்கும். கீழே விழதான் தடுக்க பார்க்கும். அதனால அது என்ன சொல்கிற, தாமதப்பாவி வந்துடுமா, பாவத்திலே நம்மளை கொண்டு போய் தள்ளிக்கிட்டே இருக்கும். புரியும் லோகமே வருமோ, பயனில் ஆச்சரியம் வந்துடுமா, பயனில்லாத ஆச்சரியம் வந்துடுமா, தாப அகங்காரம் வருமோ, என்றைய நான் தளர்ந்ததும், நான் இவ்வளோலாம் இருக்கே, இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்கே, துன்பமெல்லாம் இருக்கே, இதுலேருந்து நான் இப்படி விடுபடுறது, வீடு வேறு அடையிறது, இறைவனோட அருளை எப்படி நம்ம பெறது, நம்ம சிந்திச்சுக்கிட்டு செயலை நம்ம செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம பேசுகிறோம் எல்லாமே நடைமுறைப்படுத்திட்டு இருப்போம், எல்லாமே பார்க்கலாம். ஆனால் அது செயல்படாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளால முடியாது, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியாது.
ஆண்டவனோட அருளை நம்ம பெறணும்னா செயல்படணும். செயல்பட்டால் தான் நம்ம இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், அந்த கோபம், அகங்காரம், நான் தான் பெரிய ஆள், அந்த எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு போனோம்னா நிச்சயம் இறைவன் நம்மளை வந்து வாழ்த்துவார், நம்மளை மேலே தூக்குவார். நம்ம உடம்பையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல நமக்கு எல்லாமே எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும். அதெல்லாம் நம்ம உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி கோபங்களை விடணும். சினம், காமம், கோபம் இது எல்லாத்தையும் விட்டுனா அருளை பெறதுக்கான வழி செயல்படுத்திட்டு சதா சர்வகாலமும் சிந்தனையை செயல்படுத்திகிட்டே இருக்கணும். புண்பலால் உடம்பும் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்பலா மணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கியே ஏக்கம் நீ அறிவாய். வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என்பலாம் கருக இழைத்தனன் அந்த இழைப்பையும் ஐயனி அறிவாய். என்ன சொல்ல? புண்பலால் உடம்பு, இந்த உடம்பே மண்ணோடம்பு தான். இந்த உடம்பு விளைப்பயனை அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த உடம்பு பொன்பலால் உடம்பு அசுத்தம், அவ்வளோ அசுத்தம் இருக்கு, அழுக்கு. நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனை, நம்ம சுற்றியில் கெட்ட வைப்ரேஷன் இதெல்லாம் நம்ம உடம்புல நம்ம இருக்கு. அதெல்லாம் நம்ம நீக்கணும்னா சொல்றாரு பாருங்க, புண்பலால் உடம்பும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும். ஆமாம், இதில் நம்ம இருக்கிற எண்ணம் புணர்ப்பும் என்பலா மணியே எண்ணிய நான் எண்ணி ஏங்கி ஏக்கம். ஐயா, நான் அப்படிலாம் இருக்கேன், ரொம்ப தளர்ச்சியும் கஷ்டமும் துன்பமும் எல்லா வினைப்பயன்களும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஐயாட்ட ஏக்கமாக கேட்குறோம், ஐயா என்னை இதுலேருந்து விடுபட வைக்க மாட்டிங்களா? இந்த உடம்ப சுத்தமாக்க மாட்டிங்களா? அதுக்கு நாம் செயல்படணும். உணவு விஷயத்தில் செயல்படணும். நம்ம தூங்கும்போது விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம செயலில் தான் காட்டணும். அப்போ நம்மளுக்கிட்ட இருக்க அந்த புண்பலால் உடம்பு பொன்னுடமாக மாற்றணும். அதுக்கான வழியை நம்ம தேடணும். அதுதான் சொல்கிறேன், எண்ணி எண்முலா மணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய். வன்புலால் வன்புலால் இறைச்சி, ஆடு, மாடு, மீன், கோழி உண்ணும் மனிதரை கண்டு மயங்க பகீரனுது. ஏன்னா நமக்கு தெரியாதப்பா அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ அவங்க சாப்பிடும்போது அது ஐயோ பகீரனுது. இப்படிலாம் சாப்பிட்டு எப்படின்னா அவ்வளோ அப்படியே பார்த்தா பயம், நெஞ்சில் பயம். ஐயோ இப்படிலாம் இருக்காங்களே, இதுலேருந்து இவங்க எப்படி மீளுவாங்க? இவ்வளோ இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டு வாழ்க்கை எப்படி ஓட்டுறாங்க? எப்படி சொல்கிறாரு பாருங்களா. இன்னும் என்னென்னமோ நடக்குது நாட்டில். இந்த நாட்டில் நடக்காத ஒன்றும் இல்லை. வள்ளலாரே எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு பாருங்களேன், மனித கறியே சாப்பிட்றாங்க. ஆடு மாடு சாப்பிட்டதெல்லாம் விட்டாச்சு. இப்போ மேலே மேலே பாவங்களும் எத்தனை மாடுங்க துயரப்படுது, துன்பப்படுது, கஷ்டப்படுதுங்க. கொஞ்சோடு பார்க்கல, எல்லாத்தையும் சாப்பிடுது, வெட்டி சாப்பிடுது. அந்த எவ்வளோ துடிக்கும் பாருங்க. அது நமக்கு அறியாதப்போ தெரியாது, ஆனால் அறிஞ்சதுக்கப்புறம் உடம்பு அப்படியே நடுங்குது. ஐயோ இந்த பாவம் என்ன பாவம் செய்யுது? பால் கொடுக்குற மாடு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, கொலையே நடுங்குது. அது மிஷினை வச்சு அரைக்கிறாங்க, மிஷினை வச்சு கட் பண்ணுறாங்க. ஐயோப்பா, அந்த அரைக்கிற குணம்லாம் உள்ள அந்த மனிதர்களை கண்டா அதான் சார், வன்புலால் ஒன்றும் மனிதரை கண்டு மயங்கி பயந்து நடுங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் ஐயோ முடியலையே, இப்படிலாம் துன்பப்படுதுங்களே, இதுக்கு விமோசனம் கிடைக்காதா? இவ்வளோ கஷ்டப்படுது. ஆனால் பாருங்களேன், எல்லா மாடெல்லாம் சைவம் சாப்பிடுது, எல்லாமே சைவத்தை சாப்பிடுது. அதுங்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைக்கு சமம். எப்படிலாம் நடக்குது பாருங்க நாட்டில். அதான் வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என்பலாம் கருகுது, மனசெல்லாம் துடிக்குது. இளைத்தனன் வள்ளலார் சொல்றார், எனக்கு என்பெல்லாம் கருகி இளைத்தனன்றார். அப்போ அந்த இழைப்பையும் ஐயனி அறிவா. இப்படிலாம் நான் நடுங்குறேன், இப்படிலாம் துன்பப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுதுங்க ஜீவராசிகள்லாம், அதை பார்த்து நடுங்குற. அதையும் நீ அறிவா என்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட.
அப்போ எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரியது. அதுதான் நான் படும் பாடு நபிலர் தான். நபிலர் பஞ்சுதான் படுமோ வான் படுமோ தான் படுமோ என்ற. அப்போ பார்த்துட்டு பேசாமல் இருக்கே, இவ்வளோ ஜீவராசியெல்லாம் கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கே, அதுக்கான வழி கிடைக்காதா? இறைவன் இறங்கி வரமாட்டாரா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வைக்கக்கூடாதா? நல்லதே நடக்கக்கூடாதா? அதை தான் அந்த சிந்தனை நம்ம செலுத்தணும், செயல்படணும், எண்ணங்களை கொண்டு போய் செலுத்தணும். பரிதவிக்கணும். ஐயோ இந்த ஜீவராசிலாம் கஷ்டம், மனசு தவிக்கணும், பரிதவிக்கணும். அதை பார்க்கும்போதே துடிக்கணும். நம்ம மனசு துடித்தோம்னா இதுலேருந்து அவங்களுக்கு மீட்பு ஐயா கொடுக்கணும். நான் 1 செகண்டு தான். அதுதான் கூட்டுதைத்த சேவடியை போற்றி விரும்பேனுன்றார். கூட்டுதைத்த சேவடி விடக்கூடாது. அவர் பிடிச்சிட்டுனா எல்லாமே மாறும். அந்த நம்பிக்கை நம்ம விடக்கூடாது. அதுதான் வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என்பலாம் கருக இழைத்தனன் இந்த இழப்பியும் நீ அறிவாய் என்ற பாருங்க. எளியரை வலியார் அடித்தபோது ஐயோ என் மனம் கலங்கிய கலக்கம் தெளிய நான் உரைக்க வல்லவன் அல்லேன் திருவுளம் அறியுமே என் தாய் களியரை கண்டு பயந்த என் பயந்தான் கடலினும் பெரிது கண்டாய் அழியற்பால் கொடியர் செய்தவன் கொடுமை அறிந்த என் நடுக்கம் நீ அறிவாய் என்ற. எப்படி சொல்றாரு பாருங்க. எளியரை வலியர் அடிக்கிறது, துன்புறுத்துறது, அடிக்க சாவடிக்கிறாங்க. இனிமெல்லாம் கொஞ்சம் ஏமாந்தா. அதுதான் எளியரை கண்டு வலியர் அடித்த போது மனசு ஐயோ என் மனம் கலங்கிய கலக்கம் நீ அறிவாய். தெரிய நான் உரைக்க வல்லவன் அல்லேன் திருவுளம் அறியுமே. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி மனசு துடிக்கிறது பாருங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒன்றும் எளியரை கண்டு வலியரை அடித்து துன்புறுத்துறது, கஷ்டங்களை கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ஐயோன்னு பரிதவிக்குது. அதுதான் களியரை கண்டு பயந்த என் பயந்தான் கடலிலும் பெரிதென்றார் கண்டால் அணியற்பால் கொடியர் செய்த பெண் கொடுமை. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு அறிந்தது நடுக்கம் யார் அறிவர் கேட்குறது. இறைவா அருளை கொடு, கஷ்டங்களை தீர்த்து வை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்றார் ஐயா. இந்த துன்பப்படுறதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்க. நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ, நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ, நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதரு ஆடு பன்றி குடங்கள் பழிக்கடா முதலிய உயிரை பொடிவுற கொண்டே போகவும் கண்டே முந்தி நொந்து உளம் நடுக்குட்டேன் களியொரு சிறிய தெய்வம் வெண்கோயில் கண்ட காலத்திலும் கோயிலை பார்த்தாலே நடுங்குறோம். இங்கே இருக்கு கோயிலுங்கெல்லாம், ஆடை வெட்டுறதும் கோழி வெட்டுறதும். அப்படியே எப்பா அங்காளம்மன் கோயில் அங்கே அந்த பக்கத்துலேயே இருக்கு. அப்போ அந்த ஆடுங்கெல்லாம் துடிக்கும். அங்கெல்லாம் 100 ஆடு 50 ஆடு வெட்டி பலி தராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ கோடூரம் நடக்குது, கொஞ்சம் கூட மாறாமல் இருக்காங்களே ஜனங்க. கோயிலை பார்த்தாலே நடக்குது, இங்கெல்லாம் அதுதான் நடக்குது, எல்லா இடத்துலையும் அதுதான் நடக்குது. ஆனால் இங்கே பக்கத்துலேயே நடக்கும்போது கொலையெல்லாம் நடுக்குது. இதெல்லாம் எப்போ மாறும்? எப்படி மாறும்? பார்த்தாலே வெட்ட பயந்து அப்படி இந்த சுற்றிட்டு போயிடுவேன். அதெல்லாம் கண் கூட பார்க்கலாம். இங்கே பந்தல் போட்டு ஆட்டை வெட்டி அந்த பழம் வச்சு சாப்பிடும்போது அதுங்க எவ்வளோ துடிக்கும். அப்புறம் வயிறு சுடுகாடு தான், நம்ம வயிறு சுடுகாடாக இருக்குது பாருங்களா. அதை எப்போ புனிதமாக்குறது? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்போ விளங்குறது எல்லாருக்குள்ளரையும்? அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கெல்லாம் ஏதாவது திருவிழா கோலம் போட்டாங்கன்னா ஆடை வெட்டுறது தான் முக்கியமாக இங்கே நடக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடந்ததுன்னா எப்போ கடவுள் வியாபிக்கிறது? கடவுள் அருள் எப்போ நம்ம பெறது? இதெல்லாம் மாறணும்னா ஐயாட்ட விண்ணப்பம் வைக்கணும். 1 செகண்ட் இல்லை, அதுக்கு தான் நம்ம உடம்பையும் உயிரையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்றது. அலட்சியப்படுத்தினா நம்மளை அழைச்சிட்டு நாம் அலட்சியமாக இருந்தால் நம்ம உடம்பு நம்மளை அலட்சியமாக போயிடும். அதுதான் கவனம், சிந்தனை, செயல் எல்லாம் இறைவன்கிட்ட இருக்கணும்.
அலட்சியமே இருக்கக்கூடாது. அப்போ நித்திய தேகத்தை எப்படி பெறுறது? நம்ம மனசு எண்ணம் செயலாம் நித்திய தேகத்தை பெறதுக்கான வழியெல்லாம் நம்ம தேடி போகணும். அதுதான் முக்கியம். அப்போ இந்த மாதிரி கோயில் அதுக்கு தான் உருவ வழிபாடு ஐயா கூடாதுன்றது. நான்லாம் பார்த்துட்டேன் நிறையா. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, பசங்க கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன செய்ய முடியும்? சரி, அவங்களுக்காக அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய காலம் வரும்போது அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு அவங்க வழிக்கு நான் போயிடுறது. அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம வந்து இல்லை ஜோதி தான் பெருசு, உருவ வழிபாடு கூடாதுன்னா சும்மா சும்மா இருக்கு. அது ஒரு பிரச்சனையாகிடும். நமக்கு சிந்திக்கணும், அறிவு சிந்திக்கணும், செயல்படணும். இதால் நமக்கு மரணம் வரணும் போது நம்ம ஒதுங்கிக்கணும். அது நான் கண் கூட நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, மெட்ராஸில் நான் இருக்கேன், கீழ்ப்பாக்க கார்டனில் இருக்கேன். மேலே மெத்த மேலே வீடு, எனக்கு மெத்த மேலே வீடு, கீழே வந்து கோயில். அப்படியே ஜன்னல் கதை திறந்தாலே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சிவலிங்கம், சிவபெருமான் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். இதெல்லாம் நான் பார்ப்பேன். என்னென்ன பக்கத்துலேயே அங்கேயும் என்ன பண்ணாங்க, அன்னதானம் பண்ணேன். அது நான் போனது அந்த இடத்துல அன்னதானம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் செஞ்ச எனக்கு அந்த ஒரு புண்ணியம், அந்த பாக்கியம் எனக்கு அங்கே கிடச்சிது. அப்போ அங்கே என்ன செய்வாங்க, அந்த அருள்ஜோதி நிலையத்துலேருந்து சாப்பாடு அந்த கீழ்ப்பாக்க கார்டனில் போகும். அப்போ அந்த அந்த சாப்பாடு வரும்போது அப்போ அவங்க ஐயர் கூப்பிட்டு என்னை கேட்குறாரு, இங்கே ஒரு நாளாக சாப்பாடு போடுங்க. ஐயோ எனக்கு பெரிய விஷயங்க, உங்களுக்கு ஏதாவது பைசா கொடுங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், என் கையால் அன்னதானம் பண்ணுறதுக்கு ஐயா எனக்கு ஒரு யுக்தி, எனக்காக ஒரு அருளை கொடுத்துருக்குறாரு. நான் தாராளமாக என் கையால் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னா சாப்பாடு ஒரு விசேஷம் ஒரு ஃபங்க்ஷன்னா அங்கே டெய்லியும் அன்னதானம் பண்ணுவாங்க. நான் ஓடி போய் அங்கே இருந்து அன்னதானம் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டு தான் வருவேன். எனக்கே பக்கத்தில் அந்த கோயில் நல்லா அற்புதமாக நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எந்த கோயிலும் வெறுக்கவோ, ஐயா எதுவும் சொல்கிறாரு, தெய்வங்களை வந்து இழிவாக நினைக்கவோ பேசவோ கூடவே கூடாது. அவங்களாம் நமக்கு துணை இருப்பாங்க, அவங்களாம். ஆனால் நம்ம ஒதுங்கி இருக்கணும், அவ்வளோதான். அப்போ நான் இந்த மாதிரி செய்யும்போது வடலூரில் ஜெகநாதன் இருந்தார். அப்போ இருக்கும்போது வயசு சின்ன வயசு தான், எங்களோட சின்ன வயசு தான் அவர் என்னோட. அப்போ என்னோட அந்த ஆன்மா எப்படி வருது பாருங்க. அங்கே கோயிலில் அங்கே வந்து தெய்வங்கள்லாம் அந்த மேலே, ஆனால் நேராக தெரியும். ஜன்னலை திறந்தாலே அந்த உருவங்கள்லாம் இருக்கும். அந்த அம்மன் சிவம் எல்லாமே சின்ன சின்ன இந்த கோயிலில் இருக்குங்க இல்லைங்களா, சிலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சிலை வந்து புருவமத்தில் எட்டி உதைக்குது. எப்படி இருக்கும்? அடுத்த மறுநாளே எனக்கு ஜெகநாதன் ஜெகன் அந்த தம்பி செத்துட்டான்னு எனக்கு செய்தி வருது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்களேன். எப்படி வந்து அந்த ஒரு தெய்வம் அதெல்லாம் எப்படி வந்து ஒரு உயிரை எடுக்க எப்படி பார்க்குது பாருங்க. அதுக்கு தான் ஜோதி, அதுதான் கடவுள் ஒருவரே வந்துட்டு அவர்கிட்டே நம்ம பிடிச்சிக்கணும். அதுக்காக நம்ம ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்படி ஒரு தியானத்தில் பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அது பயப்படுவேன், கோயிலெலாம் கூட பயப்படுவேன். இருந்தாலும் வேறு வழி கிடையாது, பசங்களுக்காக போக வேண்டியதாக இருக்கும். 2 பசங்களுக்காகவே போவோம். சொன்னால் புரிஞ்சிக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால தான் ஒரே ஸ்டடியாக நம்ம உட்காந்துடணும். இறைவா, உன்னை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது, எங்கேயுமே ஒன்றுமே இல்லை, நீ தான் எல்லாமே, நீ தான் எனக்கு மட்டும் இங்கே இருக்க சன்மார்க்க அன்பர்கள் எல்லாருக்குமே நீ தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு சன்மார்க்கன்ட்டு வந்தவங்களாம் எல்லாம் இறந்து போயிடுறாங்களே. அதை கேட்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சன்மார்க்க அன்பர்களும் சகோதரர்கள், அவங்களுக்கெல்லாம் எதுவும் வரக்கூடாது. அவங்க ஆன்மா நன்மை அடையணும். கஷ்டப்பட்டு ஐயா கொண்டாந்து விட்டுட்டார், நம்மளை சன்மார்க்கத்தை கொண்டாந்து விட்டுட்டாரு. அப்போ எல்லாருக்குமே கிடைக்கணும். சன்மார்க்கத்தை எல்லாருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கணும். அதிதீவிர பக்குவத்தில் நம்ம போகணும். அலட்சியம் நம்ம படுத்தணும். இந்த தேகத்தை அலட்சியப்படுத்தவே கூடாது. இந்த பொன்பலால் உடம்பு பொன்னுடமாக மாறணும். அதுக்கான வழியை நம்ம தேடணும். அதை விட்டுட்டு இன்னுமா அந்த கீழ்நிலையிலே நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. என்னோட அனுபவத்தில் நிறைய அனுபவம், நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள், துன்பத்திலே இருந்துட்டு துன்பத்திலே வாழ்ந்துட்டு தான் இப்படி ஒரு வாழ்க்கையில் ஏதோ. ஆனால் இந்த உடம்பையும் உயிரையுமாவது ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறாரு. காசு பணம் இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த உடம்பு உயிரை பார்க்குறப்ப அது ஒன்று இருக்கு இல்லைங்களா, உடம்பு உயிர் எல்லாமே ஒன்று இருக்கு இல்லையா, இதை வச்சு அருள் அடையும்.
எதுவுமே காசு அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் கோடி லட்சம் எவ்வளோ இருந்தாலும் சன்மார்க்கமாக அடைய முடியாது, சன்மார்க்கத்துக்கு வர முடியாது, சிந்தனை செயலில் செலுத்த முடியாது. அந்த நோக்கி போகும், அந்த வழி நோக்கி அந்த காசு பணம் சம்பாதிக்கலாமா, சொத்து சம்பாதிக்கலாமா, வீடு சம்பாதிக்கலாமா, இதெல்லாம் வந்ததுன்னா இது வராது. அதனால தான் ஐயா நம்மளை அடித்து நம்மளை அடக்கி வைக்கிறார். நீ இதை அடையிறதுக்கு பாரு, அதான் நான் ஏழை நெஞ்சனன் என்றார் வள்ளலார். அப்பா அவரே சொல்லும்போது நாமும் ஏழை நெஞ்சனன், மலத்தில் புழுத்த புழுவினும் கடையேன்றார். இப்போ நாமளும் மலத்தில் புழுத்த புழு தானே, அவரே தன்னை சொல்றார், இழிவினும் பிரியேன் என்றார். அப்ப மலத்தில் புழுத்த கொடிய புழுக்களினும் கொடியேன்றார். நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், வேண்டிய நினைப்போம் தெரியுமா? சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும், இறைவன் வெளிப்படணும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வெளிப்படணும். அப்போ இந்த தேகத்தை வச்சுக்கணும். நம்ம உடம்பு பொன்னோடம்பாகும், வள்ளலார் அடைஞ்சதை நாம் அடையணும். சதாசர்வங்களும் செயல்பட்டுட்டே இருக்கணும். ஆகாயத்தில் நமக்கு இறைவன் கொடியாக இருக்கார். நமக்குள்ள எப்படி இருக்குன்னா அண்ணாக்கு மேலே உச்சந்தலைக்கு நடுவில் இருக்கார். எப்படி இருக்காருன்னா நம்ம கவனிக்கணும். அதெல்லாம் ஐயா எழுதியிருக்காரு, அது ஐயா சொல்லியிருக்காரு. முக்கியமாக நம்ம பேருபதேசம் டெய்லி படிக்கலாம். வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம பேருபதேசம் படிக்கணும். படித்தோம்னா அதுதான் அண்ணாக்கு மேலே உச்சந்தலைக்கு நடுவில் புருவ மத்தியில் ஒரு ஜவ்வு தொங்குது. அது மேலே மஞ்சளாகவும் கீழே வெள்ளையாகவும் இருக்குது. அது அந்த கொடி ஏற இறங்க இருக்குது. நமக்குள்ளே அந்த மஞ்சள் அந்த ஜவ்வு தொங்குற இடத்துல இருக்குது புருவ மத்தியில். அப்போ அது நம்ம உச்சஸ்தாயில் எண்ணத்தை கொண்டு போகணும். அதான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், விசித்தி, மணிப்பூரகம், ஆக்கினை, துரியம், துரியாதீதம், அதீதம். அதீதத்தை கடந்து போனோன்னா இறைவனரில் பெறலாம். அப்போ அங்கேருந்து சிந்தனையை அங்கே வைக்கணும். துரியம், துரியாதீதத்தை அதீதத்துக்கு போகணும். நம்ம உடம்புல வைப்ரேஷன் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக அப்படியே சுற்றணும். இந்த ஃபோனில் சின்ன ரவுண்டு சுற்றிட்டு இருக்கு பாருங்க, அது மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் வலது பக்கத்துலேருந்து சுற்றணும். சுத்த அது மேலே உச்சஸ்தாய்க்கு போய் இறங்கும், அமுதம் இறங்கும். அது இறங்க சொட்டுன்னு இறங்க நமக்கு அந்த ஒளி நம்ம கண்ணால் நம்ம கண் கூட நம்ம பார்க்கலாம். அந்த பொன் ஒளி, வெள்ளொளி ஆகாயத்துலேருந்து அதீதத்துலேருந்து நமக்கு உள்ள வியாபிச்சுக்கிட்டே இருக்கும். சதா சர்வம் சிந்திக்கணும். சிந்தனை செயல் எல்லாம் ஒத்த கருத்தில் ஆன்மாவில் அதீதத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோன்னா எல்லாருமே எல்லாமும் பெறலாம், எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏமாந்து விட்டுடக்கூடாது. எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கன்றார் வள்ளலார். எழுதியிருக்காரு பாருங்க, சிறு விண்ணப்பம் பெரு விண்ணப்பம்லாம் எழுதியிருக்காரு. எடுத்து சொல்லுங்க, அது தீவிரத்தில் இருக்கான். எதுமேலே பற்று வைக்காதீங்க, இறைப்பற்று ஒன்றே வைங்கன்றார். அப்போ நான் அவனானேன் என்றார், நான் அவன் ஆனேன்றாரு. அப்போ என்ன சொல்றாரு ஐயா? உடல் பொருள் ஆவியெல்லாம் நம்ம கொடுக்கணும். நம்ம உடல் பொருள் ஆவியை நாம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு அவராகவே மாறிடுவோம். அவர் நமக்கு கொடுப்பார் உடல் பொருள், அவராகவே நம்ம இறங்கி வந்துடுவார் நமக்குள்ள. அப்போ அவராகவே நம்ம மாறிடணும். சராசரி நாம செய்யலை, நான் அவனானேன், நான் தானானேன்றார். அகவலில் சொல்றார் பாருங்க, அருஜோதி ஆனேன் என்று அரைப்பான்றார் முரசேன்றார். அந்த அகவலை சொல்ல நான் தானானே, நான் அவனானே என்றார் பாருங்க, நான் அவனானே. அப்போ என்னாவது அவர் நாமளாக ஆயிடணும், அவராக மாறிடணும். மாறும்போது அவர் நமக்குள்ளே இருந்து வேலை செய்வார். அதுதான் சொல்கிறார், என்னால் ஆவதும் ஒன்றுமில்லை, உன்னால் வாழ்கின்றேன், எனக்கு உண்மை உரைத்தருளே என்றார். அப்போ நம்மளால எதுவுமே முடியாது, ஒரு சின்ன துரும்பு கூட அசைக்க முடியாது. அவர் அசைக்கிறார், நமக்குள்ளேருந்து அவர் அசைக்கிறார். நம்ம பிறந்த நாள்லேருந்து பிறந்த பிறப்புலேருந்து முடியும் காலம் வரைக்கும் அவர் நமக்குள்ளேருந்து செயல்பட்டு இருக்காருன்றதை நம்ம உணரணும். உணர்ந்து உணராப்பெருங்களே அந்த நிலைமைக்கு நம்ம வந்தோன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட தியானத்திலையும் டெய்லியும் அகவல் படிக்கிறது, முடிஞ்ச அளவு அகவல் படிக்கிறது, மனுமுறை அனுபவ மாலை படிக்கிறது, ஞானசரியை ஏதாவது ஒன்று, மனுமுறை கண்டவாசம் ஏதாவது ஒன்று படிக்கணும். சிவ சிந்தனையில் இருக்கணும்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.